இப்போ இன்றைக்கி வந்து ஐட்னரியில் பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேமு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷாப். துபாய் ஃப்ரேம் வந்துட்டாங்க, கோல்டு பிளேட்டட் மாதிரி நல்லா. பஸ் 380 இங்கே வரும், ஏர்பஸ் 380 இங்கே கூட ஒன்று டேக்அப் ஆகும். ஜூம் பண்ணிக்கோங்க. வந்து ஆயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுதான் இது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜ் கலிஃபாலாம் தெரியுது பாருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நல்லா த்ரில்லிங்காக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், துபாய் ஃப்ரேம் ஆப்போசிட்டில் தான் இப்போ வந்திருக்கோம். எதுக்குன்னா ஷாப்பிங். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தேன், கொஞ்சம் அவசர அவசரமாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நிறைய டிஷ் இருக்குது, பட் என்னால் ஒரு பொறுமையாக இருந்து நிம்மதியாக சாப்பிட முடியல. கொஞ்சம் லேட்டாக இது டக்கு டக்குன்னு நம்ம சீக்கிரமே எந்திரிக்கணும். இதெல்லாம் ஒரு 1 hour இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இன்றைக்கி வந்து ஐட்னரியில் பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேமு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷாப்பிங் டைம் இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு 3ஆவதாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தது டெசர்ட் சஃபாரி. டெசர்ட் சஃபாரி இன்றைக்கி ஈவினிங் போகிறோம். ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன், ஒரு 2 o'clock போல் லஞ்ச் முடிச்சுட்டு போயிடுவோம் டெசர்ட் சஃபாரி. துபாய் ஃப்ரேம் வந்துட்டாங்க, இதுதான் துபாய் ஃப்ரேமு. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு லேயர் இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா, அது உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. இங்கிட்டு புர்ஜ் கலிஃபா. நான் இந்த ஃப்ரேம் பற்றி நான் உங்களுக்கு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம், க்ரௌட் அதிகமாக இருக்குது. அதாவது இது வந்து லிஃப்ட்டில் தானே ஏறணும். ஸோ இவ்வளோ டூரிஸ்ட் வராங்களா, அந்த லிஃப்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம். அது ஒரு ப்ராப்ளம் இதில். சாரி, கார்லாம் ரோல்ஸ் ராய்ஸஸ் நார்மலாக தான் போயிட்டுருக்குங்க. பாரு, துபாயில் வந்து குளிருது, அதான் சீசனு. அதனால் நேற்று நைட்லாம் செம்ம குளிருங்க. ஒரு ஸ்வெட்டர் போடுற அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருந்துச்சு. வேறு இங்கே ஏதாவது நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். துபாய் ஃப்ரேம்னு அது போட்டு இருக்குல்ல, இந்த குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க ஃபாரினர்ஸ். பாருங்க எவ்வளோ டூரிஸ்டாக இருக்காங்க. ஒவ்வொரு பஸ்லேயும் ஒரு 50 members கால்குலேட் பண்ணோம்னா 10 பஸ்னா 500 பேர். அந்த லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது கொஞ்சம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வேறு, இன்றைக்கி எல்லாருக்கும் லீவ் இங்கே, அது வேறு. எல்லோரும் வந்து விசிட் பண்ணுவாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சார் ஓகேல, சிவா சார் ஹாய் சொல்லுங்கள். இவர் தான் நம்ம வந்து டூர் கைடு. ஓகே ஓகே. அவர் இப்போ பிஸியாக இருக்கார், அதுக்கப்புறம் எடுப்போம். பாரு துபாய் ஃப்ரேம். அப்பா அந்த க்ளவுட்ஸ் மூவ் வரும்போது இந்த துபாய் ஃப்ரேம் கீழே விழுற மாதிரி இருக்குங்க. இந்த துபாய் ஃப்ரேம் என்னென்னா, இப்போ நம்ம டாப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஓல்டு துபாய், அதாவது இவங்களுக்கு வந்து ஆயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத இது பண்ணலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாடர்ன் துபாய். எது அப்சர்வேஷனா? மேலே இருக்குல்ல, அதுதாங்க அப்சர்வேஷன் டெஸ்க்கு. அது கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலேருந்து பார்க்கலாம். ஓகே ஓகே. கோல்டு பிளேட்டட் மாதிரி நல்லா நல்லா பலப்பலன்னு. அடேங்கப்பா சார், ஃப்ரெண்ட்ல அவ்வளோதாங்க. லிஃப்ட் கிட்ட போக போகிறோம். துபாய் ஃப்ரேம் உள்ளே வந்தாச்சு. உள்ளே இருட்டாக இருக்குது, டார்க்காக. இதுனா அது சம்திங் ஏதோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருக்காங்க. இது ஓல்டு துபாய் போல். இது ஓல்டு துபாய். அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் துபாய் இருக்கும். இதெல்லாம் எத்தனை வருஷம் முன்னாடி இறங்கும் போது அங்க ஒரு வீடியோ போடுவாங்க 7 minutes. அதான் ஆமா, ரெண்டாவது எக்ஸ்பிளேட்டர் வந்து எனக்கு இறங்கும் போது. இது ஓல்டு துபாய் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இப்போ ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே.
பழைய இவங்க டெவலப் ஆகுது. ஓ இன்னும் இங்கிட்ட கியூ இருக்குங்க, இவ்வளோ கியூ இருந்து இதுக்கப்புறம் எங்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கா மேலே ஏறி போகிறதுக்கு? எமர்ஜென்சிக்கு வச்சுருப்பாங்க, லெஃப்ட் தான். அண்ணா இதுக்கு எங்க இருக்கு லிஃப்ட்? இன்னும் போகணுமா? இன்னும் உள்ள போகணும் போல. லிஃப்ட் கிட்ட போயாச்சுங்க. லிஃப்ட் வந்துட்டோம் நம்ம. பாருங்க லிஃப்ட் வந்தாச்சு. இது அவ்வளோ ஸ்பீடான லிஃப்ட்லாம் கிடையாது, நார்மல் தான். அதாவது நம்ம சென்னையிலே அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான். இந்த சைடா? ஓ இந்த சைட் டிரான்ஸ்பரண்டாக வெளில தெரியும். கொஞ்சம் ஸ்பீடு தான் இது. இந்த சைடு பாருங்க, ஸ்பீடாக தான் ஏறுது. இது வந்து 142 மீட்டர் தானே? இது ஓல்டு துபாயா? இது ஓல்டு துபாய். ஓகே ஓகே. இது ஓல்டு துபாய்ங்க. பார்த்தீங்கன்னா ஓல்டு துபாய். அவ்வளோதான் வந்துட்டோம். அவ்வளோதான் வந்தாச்சுங்க மேலே. ஏன்னா ஒரு 60 செகண்ட்ஸ் கிட்ட இருக்கும். பாருங்க இங்கே வந்து பாருங்க கிளாஸ் போலாம்ல உள்ள பாருங்க. பாருங்க கிளாஸ் டிரான்ஸ்பரண்டாக கீழே செம்மையாக இருக்கு. டிரான்ஸ்பரண்டாக அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும் பாருங்க, தெரியுதா? அவ்வளோதான், இது அப்படியே நடந்து போய் கேட்டோம். இதை ஜம்ப் பண்ணக்கூடாது, ஜம்ப் பண்ணாமல் என்ன வேணால் பண்ணிக்கலாம். வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் வந்து ஓல்டு துபாய். இவங்க வந்து ஆயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுதான் இது. பட் இப்போ கொஞ்சம் லைட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்படியே எண்ணெய் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நியூ துபாய், மாடர்ன் துபாய்னு வச்சுங்களேன். இந்த சைடு ஃபுல்லாக நல்லா டெவலப்டு. இப்போ பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜ் கலிஃபாலாம் தெரியும். நல்லா ஃபுல் டெவலப்மெண்ட். இது ஆக்சுவலாக பிளான் பண்ணி தான், நல்லா பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. அதாவது இங்கேருந்து ஒரு வியூ நல்லா தெரியணும். அதாவது இந்த சைடு ஓல்டு, இந்த சைடு நியூ, கரெக்டாக இடம் பிடிச்சி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சிட்டி தான், எல்லாம் கிளாஸ் பில்டிங்ஸ். இந்த ஃப்ரேம் வந்து February 2013 அப்போ வந்து ஓப்பன் பண்ணது. இது அப்படியே கொஞ்சம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கும். டெர்மினல் 1, 3 இந்த சைடு. இங்கே பாருங்கள், டெர்மினல் 1 அந்த சைடு 3 இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் 2 இருக்கும். இங்கே தான் இந்த ஏர்பஸ் 380, இங்கே பாருங்க ஏர்பஸ் 380 இங்கே கூட ஒன்று டேக்கப் ஆகும். இதுதான் துபாய். இது நம்ம ஃபர்ஸ்ட் டே துபாய் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நம்ம இங்கே தாங்க சாப்பிட்டோம். ஒரே நிமிஷம், இங்கே தான் நம்ம சாப்பிட்டோமே. இருங்க அது நம்ம ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கே தான் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணோம், ரைட் கட் பண்ணோம். இங்கே தான் இந்த சரவண பவன், அஞ்சேப்பர், அந்த தொப்பியப்பா பிரியாணி அதெல்லாம் காமிச்சிருக்கணும் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில். அதெல்லாம் இங்கே தான் இருக்குது பாருங்க.
அதுபோல் அதுதான் க்ரீக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த கடல் நீரை வந்து க்ரீக், ஆமாம் க்ரீக் இங்கே தான் இருக்குது போல். அதாவது கடல் நீரை உள்ளே கொண்டு வந்து ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த போட்டிங் க்ரூஸ் வழியா உங்களுக்கு ஒரு டின்னர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த சைடு தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது க்ரீக்கு. ஒரு வாட்டர் போகுது பாருங்க, எப்படி பார்த்தா தெரியும். அங்கே இருக்குது. அங்கே ஒரு எமிரேட்ஸ் 777 டேக் ஆஃப் ஆகுது. 777 தான் போவோம். நம்ம பிளேன் ஸ்பாட்டிங்கும் போவோம். நான் சண்டே போகலான்னு இருக்கேன் பிளேன் ஸ்பாட்டிங். அன்னைக்கு கொஞ்சம் வந்து ஐட்னரி ஃப்ரீயாக இருக்குது. அன்றைக்கி போயிட்டு பிளேன் ஸ்பாட்டிங் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பக்கத்து தான், என் ரூம்லேருந்து ரொம்ப பக்கம் தான். ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் கரெக்டாக ரன்வேவும் அந்த ரோட்டு ஓரத்தே இருக்குது, கரெக்டாக பார்க்கலாம். அங்கே போயிட்டு நான் 380 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேர்ல்ட்லே பெரிய லார்ஜஸ்ட் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்டு. டபுள் டெக்கர் இருக்கும், 2 மாடி இருக்கும். அதில் அப்போ ஃபஸ்ட் கிளாஸு பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாமே இருக்கும் எமிரேட்ஸோட இது. அதை நான் காமிக்கிறேன். இது 777. இவங்கள்ட்ட மோஸ்ட்லி இருக்கிற ஃப்ளீட் எல்லாமே 777 A380 தான். அப்புறம் இங்கே ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ஷாப்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபோட்டோ பூத் இருக்குது. இது நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் அங்கே கவுண்டர்கிட்ட வந்து காமிக்கணும். அங்கே இவங்க ஒரு QR கோடு, இந்த செக்யூரிட்டி இருக்காங்களே, இவங்க வந்து ஒரு QR கோடு, ஒரு கார்டு மாதிரி தருவாங்க. அதை நீங்கள் அங்கே போய் காமிச்சு எந்த ஃபோட்டோ வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே இருக்குது கவுண்டர், சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட்டு 100 dirhams தான் கொடுத்தீங்கன்னா 100 dirhams 130 dirhams. அது ஃபோட்டோ சைஸை பொறுத்து இருக்குது. அது அங்கேயே காமிப்பாங்க, உங்களுக்கு சாம்பிள் காமிப்பாங்க. ஸோ 100 இல்லை 130 பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்க வேண்டாம். பட் அது அந்தளவுக்கு நல்லா இல்லை, நீங்கள் மொபைல்லேயே கூட எடுத்துக்கலாம். அது ரொம்ப அந்த ஓல்டு ஃபோட்டோ மாடல் மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஃப்ரேமு இந்த கீழே இருக்குல்ல, இதோட சேர்த்து அது கேப்சர் ஆகும். அதுபோல் டிஃப்ரெண்ட் போசஸும் இவங்க வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த துபாய் ஃப்ரேமில். இதுதான் நான் அப்படியே ஓவராக அப்படியே காமிச்சிட்றேன். மாடர்ன் துபாய். அதே இது தேரா துபாய். இன்றைக்கி ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து கூட்டமே இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். நாங்கள் இயர்லி வந்தோமா இல்லைன்னா இன்றைக்கி வந்து இவங்களுக்கு ஹாலிடே. அதுவும் இல்லாமல் எப்படின்னு தெரில, ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மெட்ரோ இங்கே இருக்குது, துபாய் மெட்ரோ. ஏதாவது துபாய் மெட்ரோ தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஓகேவா, பாருங்கள் துபாய் நெக்ஸ்ட்டு 50 இயர்ஸில் எப்படி இருக்குங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நல்ல வளர்ச்சிங்க. இவங்க ஆயில் ரிசோர்ஸ் இருந்தனால நல்லா செம்மையாக டெவலப் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி வைஸும் சரி, டெக்னாலஜி வைஸ் ஜப்பானும் இருக்குது, பட் துபாயும் அதே மாதிரி தான். கொஞ்சம் நமக்கு அதுதானே புரிஜா அல்ல ரேப்பு 7 ஸ்டார் ஹோட்டல் சொன்னேன்ல, அதான் வேர்ல்ட்லே 7 ஸ்டார் ஹோட்டல். இருக்கா இப்பயே இருக்கு. 3D printed buildings போட்டு ரோபோட் வந்து ரொமான்ஸ் பண்ணுதுங்க. அட்வான்ஸ் இன் ஹெல்த் கேர்.
பார்த்தாச்சா? லாஸ்ட் ஸ்டார்டிங். ஓகே ஓகே. அவ்வளோதாங்க. எல்லாமே பாருங்களேன், இந்த ஒரு ரோபோட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு நம்ம போகிறது. சைடெல்லாம் என்ன இது? ரெண்டடா? ரெண்டட். ஓகே, அவ்வளோதாங்க. வெளில வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. பாய், சலாம் அலைக்கும். ஓகே, இங்கே பாருங்க, துபாய் ஃப்ரேம் ஆப்போசிட்டில் தான் இப்போ வந்திருக்கோம். எதுக்குன்னா ஷாப்பிங்க்கு. இங்கே ஃபஸ்ட்டு இந்த வியூ காமிச்சிடுறாங்க பாருங்களேன். துபாய் ஃப்ரேமு, அப்படியே புர்ஜ் கலிஃபா. அது போஸ்ட் மறைச்சிருக்கு இப்போ. இப்போ தெரியும் பாருங்க உங்களுக்கு. துபாய் ஃப்ரேமு இதுவும் புர்ஜ் கலிஃபா அந்த சைடு. நாளைக்கு புர்ஜ் கலிஃபா இருக்குது, நாளைக்கு புர்ஜ் கலிஃபா காமிக்கிறேன். அது போல் இன்றைக்கி மதியம் டெசர்ட் சஃபாரி இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் தனியாக காமிச்சிடுறேன். இப்போ துபாய் ஃப்ரேம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கிஃப்ட் வில்லேஜ்னு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கும். இது எப்படின்னா 1 to 10 dirhams தான் எது எடுத்தாலும். 1 to 10 dirhams. அதாவது நீங்கள் சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது எந்த பொருள் வாங்கினாலும் நீங்கள் அந்த ஷேவிங் செட்டு எது வாங்கினாலும் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம், சீப்பாக இருக்கும். அது போல் ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கும். இதுதான். அதுக்கப்புறம் டேட்ஸுமே இங்கே இருக்குமா நல்லா. பட் டேட்ஸ் நீங்கள் வந்து அபுதாபி போனீங்கன்னா அந்த ஹோல்சேலில் போய் வாங்கிக்கலாம். ஸோ ஷாப்பிங் முடிச்சாச்சுங்க. இப்போ தான் ஷாப்பிங் முடித்தோம். இதுதான் கிஃப்ட் வில்லேஜ்னு இருக்குல்ல, இங்கே தான் வந்து ஷாப் பண்ணோம். இங்கே கொஞ்சம் எல்லாமே சீப்பாக இருந்துச்சு. நான் சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஷேவிங் செட்டு அதெல்லாம் கொஞ்சம் நிறையா வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாமே சீப்பாக இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல, இங்கே தான் சீப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் வெளியில் இன்னும் சீப்பாக இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அது நாளைக்கும் ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே போயிட்டு நான் என்னென்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். லஞ்ச் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு மறுபடியும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கே வந்துட்டோம். வந்துட்டு திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ண திங்ஸ்லாம் வச்சுட்டு இந்த டெசர்ட் சஃபாரிக்கு கேப் வந்துருச்சு. ஸோ இதில் தான் போகிறோம். இதில் தான் இருந்து ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும்